இனி பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்க போகுது. ஏன்னா குமரவேல் அரசி பண்ணுற ரிவெஞ்ச்லாம் பயங்கரமாக இருக்குது. என்னென்னா குமரவேல் வந்து வெளில உட்காந்துட்ருப்பார். அப்போ வந்து அரசியோட அப்பா அவங்க வீட்டுக்கு வெளில இருப்பார். இவர் காண்டாக்கிறதுக்கோசம் என்ன பண்ணுவார் குமரவேல், அரசி வாடி அப்படின்னு கூப்பிட்டு இப்போ என் பர்ஸை கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாள். சரி அவளும் போய் கொண்டு வருவாள். இது என்ன என் பர்ஸ் இல்லையே, வேறு யார் பர்ஸ் கொண்டு வராருன்னா உங்கள் வீட்டில் ஒழுங்காக வளர்த்துருக்காங்களா இல்லையா, போய் ஒழுங்காக ஒரு பர்ஸை கொண்டு வந்து விட்டு தலையில் கொட்டிடுவாங்க. அதை பார்த்துட்டு உங்கள் அப்பாவுக்கு டென்ஷன் ஆகிடும், அரசி அவங்க அப்பாவுக்கு. அப்புறம் குமரவேல் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அரசி உட்காந்துன்னு இருப்பாங்களா, என்னடி சும்மா சும்மா உட்காந்துன்னு இருக்க, போய் எனக்கு போய் டிஃபன் எடுத்துன்னு அப்போன்னு சொன்னோடனே அவங்க போய் சாப்பாடு கொண்டு வருவாங்க. இட்லி இது சாம்பார், எங்கிட்ட போய் சாம்பாரை கொண்டு வந்து சாம்பாரை ஊற்றுவாங்களா அரசி. என்ன பொறுமையாக ஊற்றுறீங்க, நல்லா ஊற்று, நல்லா அள்ளி ஊற்றுன்னு சொல்லும்போது இருக்கிற ஒட்டுமொத்த சாம்பாரையும் குமரவேல் தலையில் ஊற்றிடுவாங்க அரசி. ஸோ குமரவேல் இப்போ சாம்பார்லேயே குளிப்பாட்டின மாதிரி ஆகிட்டார். ஆனால் அரசிக்கிட்டேருந்து இப்படி ஒரு கேரக்டரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாச்சும் காலங்காலமாக நம்ம பார்த்துட்ருக்கோம், இந்த மாதிரி தான் கல்யாணம் ஆகி போட்டால் அந்த பொண்ணுங்க அப்படியே சைலண்ட்டாக இருக்கோங்க, பயந்துக்கின்னு. அந்த மாதிரிலாம் அரசி இல்லேன்னு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நல்லா பழி வாங்குறாங்க, நல்லா எடுத்து பேசுகிறாங்க, அது வரைக்கும் சூப்பர். சரி, ஓகே, பார்ப்போம் இந்த விஷயம் எப்படி வெளில வருது. மீனாக்கும் ராஜிக்கும் இப்போ தெரிஞ்சு போச்சு. அவங்க எப்படி என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.